ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டான்ஃபோர்ட் இங்கிலீஷ். நம்ம சேனலில் நாம் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசுதுன்னு பார்த்துட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா நீ எங்கே இருக்க அப்படின்னு தானே ஃபஸ்ட்டு கேட்போம். இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வேர் ஆர் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க, வேர் ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐ டோன்ட் நோ. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாதே. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது கவலைப்படாதேன்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல் அப்படின்னா கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, டோன்ட் ஃபீல். இன்னொரு தடவை சொல்லுங்க, டோன்ட் ஃபீல். நெக்ஸ்ட் ஒன், உன் கண்களை மூடு. நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா எங்க உன் கண்களை மூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் சொல்லுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னா உன் கண்களை மூடு அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். நெக்ஸ்ட் ஒன், போகலாம். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா போகலாம் அப்படின்னு கிளம்புவோம்ல, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோனா போகலாம் அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, லெட்ஸ் கோ. இன்னொரு தடவை சொல்லுங்க, லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் ஒன், உன் இடத்துக்கு போ. நம்ம குழந்தைங்களாம் சொல்லும்போது உன் இடத்துக்கு போ, போக்காது, படி இப்படிலாம் சொல்லுவோம்ல, உன் இடத்துக்கு போ அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கோ டு யுவர் பிளேஸ். கோ டு யுவர் பிளேஸ். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கோ டு யுவர் பிளேஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க, கோ டு யுவர் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன், கதவை தட்டு. இப்போ கதவு சாத்தியிருக்கு, ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம், கதவு சாத்தியிருக்கு, அப்போ கூட இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம்ல, கதவை தட்டு, கதவை தட்டுங்க இப்படி சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? நாக் த டோர். நாக் த டோர் அப்படின்னா கதவை தட்டு அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நாக் த டோர். இன்னொரு தடவை சொல்லுங்க, நாக் த டோர். நெக்ஸ்ட் ஒன், உன் புத்தகத்தை எடு. இப்போ குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம்ல, உன் புக்ஸ் எல்லாம் எடு, படி அப்படின்னு சொல்லுவோம்ல, உன் புத்தகத்தை எடு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டேக் யுவர் புக். டேக் யுவர் புக் அப்படின்னா உன் புத்தகத்தை எடு அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, டேக் யுவர் புக். இன்னொரு தடவை சொல்லுங்க, டேக் யுவர் புக். நெக்ஸ்ட் ஒன், உணவை கொட்டாதே. உணவை சிந்தக்கூடாது, சாப்பாட்டை சிந்தக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னா உணவை கொட்டாதே அப்படின்னு அர்த்தம். எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, டோன்ட் ஸ்பில் த ஃபுட். இன்னொரு தடவை சொல்லுங்க, டோன்ட் ஸ்பில் த ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், அது சாத்தியமாகும். நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தங்க இது எனக்கு முடியுமா முடியலையா தெரியலை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவோம்ல, அது சாத்தியம்தான், நம்ம உன்னால் முடியும், இது பாசிபிள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை ஃபுல்லாக எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியம்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ குழந்தைங்ககிட்ட சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னால் எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படிலாம் சொல்லிச்சுன்னா உன்னால் கண்டிப்பாக முடியும், இது பாசிபிள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ படித்தா எடுக்கலாம் இப்படிலாம் சொல்லுவோம்ல, இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் பாசிபிள். இங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இட்ஸ் பாசிபிள். இன்னொரு தடவை சொல்லுங்க, இட்ஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம கிட்ட ஒருத்தவங்க நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ நாம சொல்லுவோம்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ அப்படின்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் ஸோ. எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க,
ஐ திங்க் ஸோ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட் ஒன். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்து, இப்படி சொல்லுவோம்ல. இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அப்படின்னா உன் கோபத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்து, யுவர்னா உன், ஆங்கர்னா கோபம். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். நெக்ஸ்ட் ஒன். உனக்கு இது தெரியும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். யூ நோ திஸ். யூ நோ திஸ் அப்படின்னா உனக்கு இது தெரியும் அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூ நோ திஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. யூ நோ திஸ். நெக்ஸ்ட் ஒன். அவர் துணிச்சல் மிக்கவர். நம்ம சொல்லுவோம்ல, அவர் ரொம்ப தைரியசாலிப்பா, ரொம்ப துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த துணிச்சல் மிக்கவர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். ஹி இஸ் கேலண்ட். ஹி இஸ் கேலண்ட். கேலண்ட்னா ரொம்ப துணிச்சலாக இருக்குது. ஹி இஸ் கேலண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹி இஸ் கேலண்ட். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹி இஸ் கேலண்ட். நெக்ஸ்ட் ஒன். நீ சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது சொல்லுவோம்ல, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. யூ ஷுட் பி ஹாப்பி. யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூ ஷுட் பி ஹாப்பி. இன்னொரு தடவை சொல்லுங்க. யூ ஷுட் பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன். என்னை ஏமாற்றி விடாதே. நம்ம பேரண்ட்ஸ் நீ சாயந்தரமாக ரெடியாதே, அவனை வெளியில் கூப்பிட்டு போதேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் கரெக்டாக ரெடியாக இருப்பேன், நீங்கள் என்னை ஏமாற்றிடாமல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். டோன்ட் டிஸப்பாயிண்ட் மீ. டோன்ட் டிஸப்பாயிண்ட் மீ அப்படின்னா என்னை ஏமாற்றிடாத, கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், என்னை ஏமாற்றிடாத அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டோன்ட் டிஸப்பாயிண்ட் மீ. இன்னொரு தடவை சொல்லுங்கள். டோன்ட் டிஸப்பாயிண்ட் மீ. நெக்ஸ்ட் ஒன். அங்கே மழை பெய்யுதா. நம்ம கேட்போம்ல, ஒருத்தவங்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம், இங்கே ஒரே மழையாக்குப்பா, அங்கே மழை வருதா அப்படின்னு கேட்போம்ல. அந்த மழை பெய்யுதா, அங்கே மழை பெய்யுதா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கணும். இஸ் இட் ரெய்னிங் தேர். இஸ் இட் ரெய்னிங் தேர் அப்படின்னா அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இஸ் இட் ரெய்னிங் தேர். இன்னொரு தடவை சொல்லுங்க. இஸ் இட் ரெய்னிங் தேர். நெக்ஸ்ட் ஒன். ஏதாவது பிரச்சனையா. நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்போம்ல, அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது அப்படின்னா என்ன ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா இப்படி கேட்போம்ல. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கணும். இஸ் எனிதிங் ராங். இஸ் எனிதிங் ராங் அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இஸ் எனிதிங் ராங். இன்னொரு தடவை சொல்லுங்க. இஸ் எனிதிங் ராங். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு காய்ச்சலாக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். ஐ ஹாவ் எ ஃபீவர். ஐ ஹாவ் எ ஃபீவர் அப்படின்னா எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஹாவ் எ ஃபீவர். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஐ ஹாவ் எ ஃபீவர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நேரம் என்ன, டைம் என்ன இப்போ அப்படின்னு கேட்போம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் சொல்லுங்கள். வாட் இஸ் த டைம் ரைட் நவ். வாட் இஸ் த டைம் ரைட் நவ் அப்படின்னா இப்போ நேரம் என்ன, இப்போ டைம் என்ன அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வாட் இஸ் த டைம் ரைட் நவ். இன்னொரு தடவை சொல்லுங்க. வாட் இஸ் த டைம் ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன். நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பி. நம்ம சொல்லுவோம்ல மற்றவங்க கிட்ட, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ். ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ் அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பி அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க். தயங்காதே. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். உங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.